மாலதி, எதுக்காக என்ன வர சொன்ன? நான் குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? நீ வீட்டுக்கே வந்து சொல்ல வேண்டியதானே? நித்யா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு வந்தா உங்க அத்தை கண்டபடி பேசுறாங்க. என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியல. அதான் உன்னை தனியா கூப்பிட்டு சொல்லலான்னு வந்தேன். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமோ டக்குன்னு சொல்லு. எனக்கு வேற வேலை இருக்கு. ப்ளீஸ் நித்யா, புரிஞ்சுக்கோ நித்யா. அசோக்க மன்னிச்சு ஏத்துக்கோ. அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன். பாவம், அவன் தினம் தினம் படுற அவஸ்தையை பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. மாலதி, உனக்காக பாவப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். அவரை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட எதுவும் பேசாத. எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அத்தை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நான் நடப்பேன். தயவு செஞ்சு அவரை பத்தி என்கிட்ட மறுபடி பேசாத. ஏன் நித்யா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ப்ளீஸ் நித்யா, அவனை புரிஞ்சுக்கோ. அவன் ரொம்ப நல்லவன். அவனை மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப குடுப்பனை பண்ணியிருக்கணும். அவன் ஏதோ தெரியாம என் மேல உள்ள அக்கறையினால அப்படி பண்ணிட்டான். மன்னிச்சிரு அவனை. இங்க பாரு மாலதி, இந்த அனுதாப பேச்சலாம் என்கிட்ட பேசாத. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு எது சரின்னு படும் அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என் குழந்தைக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். ஏன் நித்யா இப்படி தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற? அப்படி அவன் என்ன சொல்லிட்டான்? அவன் ஒரு குழந்தைய எனக்கு தாரேன்னு சொன்னான். அது ஒரு குத்தமா உனக்கு? ஏய், நான் அவன் தாரேன்னு சொன்ன உடனே வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டனா? இங்க பாரு, அவன் என் மேல உள்ள அனுதாபத்திலையும் அக்கறையிலையும் தான் அப்படி சொன்னான். நீ அவனை புரிஞ்சுக்கோ. அவன் ரொம்ப நல்லவன். நித்யா, நல்லா இருக்கியா நித்யா? என்ன மாலதி, இதெல்லாம் இதுக்காக தான் என்ன இங்க வர சொன்னியா? இங்க பாரு, இந்த தூது அனுப்புற வேலையெல்லாம் இதோட விட்டுரு. இன்னொரு தடவை என்ன கூப்பிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் நித்யா இப்படி எல்லாம் பண்ற? அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? நீ அவனை புரிஞ்சிக்கவே மாட்டியா? விடு மாலதி, நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல. அவ பிடிவாதத்தை இன்னும் வளர்த்துக்கிட்டே தான் போவா. அவ என்ன புரிஞ்சுக்க மாட்டா. நீ விடு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டிராமா போடுறீங்களா? உங்க டிராமா வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. என்ன, அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி மறுபடியும் அவ பிள்ளைய தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறேன், நீ ஓடி போயிருன்னு சொல்லதுக்காக என்ன உங்க பக்கம் திருப்புறதுக்காக வந்திருக்கீங்களா? பைத்தியக்காரி, நீ திருந்தவே மாட்டியா? ஏன் இப்படி இருக்க? எங்க அம்மா தான் அறிவு கடைத்தனமா உளருதுன்னா நீ அதுக்கு மேல. நான் அவ மேல உள்ள அக்கறையில சொன்னா இல்லன்னு சொல்லல. ஆனா மறுபடியும் அதையே சாக்கா வச்சு குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிற. என்னை எப்பதான் ஏத்துக்குவ? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் பிள்ளைய என்கிட்ட கண்ணுல கூட காட்டாம தூக்கி அவளுக்கு தார வாக்குறது கலைஞ்சிக்க உங்களை எப்படி மன்னிக்க முடியும்? இந்த ஜென்மத்துல நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஒடிய மாலதி, அறிவு கட்டவளே, நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு தடவை அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்ன எங்கேயாவது கூப்பிட்டு பேச வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. உன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் தான் சொன்னேன்ல, அவ திருந்தவே மாட்டா. அவ இப்படித்தான் பேய் மாதிரி ஆடுவானு. ஆஸ்பத்திரியில அன்னைக்கு என்கிட்ட அப்படித்தான் ஆடுனா. பிறகு எதுக்காக அவளை கூட்டு பேசலாம்னு. இங்க பாரு, திரும்பவும் அவ புத்திய காட்டிட்டால. அவ திருந்த மாட்டா. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. எனக்காக ஒன்னும் அக்கறைப்பட வேண்டாம். அசோக், அவ ஏதோ கோவத்துல பேசுறா. அது மாறிரும். அவளுக்கு ஏத்த மாதிரி நீயும் கோவப்படாத. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதுக்காக தான் அன்னைக்கே தலபாட அடிச்சுக்கிட்டேன், எதுவும் வேண்டான்னு. ஆனா நீ எங்க கேட்ட? ஐயோ மாலதி, எதுவும் மாறாது. நீ உன் வாழ்க்கையை பாரு. எனக்கு தெரியும். அவ எப்ப ஏத்துக்கிறாளோ அப்ப ஏத்துக்கட்டும். நான் வேலை உண்டு, என் பாடு உண்டுன்னு இருக்கிறேன். நான் அனுப்பின காசையே திரும்ப அனுப்பிட்டானா என்ன செய்ய சொல்ற? என்ன அசோக் சொல்ற? பணத்தை திரும்ப அனுப்பிட்டாளா? அவ அப்படித்தான் பிடிவாதக்காரி. அவ பிடிவாதத்தெல்லாம் மாத்த முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். என்ன செய்ய சொல்ற? விடு, தன்னால சரியாகும். இவங்க கிட்ட மல்லுக்கு நின்னு எனக்கு எரிச்சலும் கோபமும் தான் வருது. நான் கிளம்புறேன். ஐயோ அசோக், தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. எல்லாம் சரியாயிரும். நீ போய் உன் வேலையை பாரு. கொஞ்சம் நார்மல் ஆயிரு, சரியா? சரி மாலதி, நீயும் உடம்ப பாத்துக்க. சிவா எப்படி இருக்கான்? அவருக்கு என்ன இருக்காரு, ஏதோ இருக்காருன்னு தான் சொல்லணும். அவங்க அம்மா கிட்டயும் ஏதோ பிரச்சனை போல. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேக்காரு. நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ, இல்ல என் மனசு கஷ்டப்படுன்னு நினைக்கிறாரோ என்னமோ. நீ தான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசேன். சரி மாலதி, கவலைப்படாத. நான் அவங்கிட்ட பேசுறேன். சரி அசோக். போயிட்டு வரேன் மாலதி. சரி அசோக், போயிட்டு வா. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பிடிவாதம் பிடிக்காலோ? என்ன பண்ண? ஏங்க ஏங்க என்ன தெய்வம், காலையில இப்படி சோடிச்சு வந்து நிக்கிற? வீட்டுல வேலை செய்யலையா?
கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? நாம இப்பதானே புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கோம். ஏங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்படியே சினிமா பீச்சு பார்க்குன்னு சுத்திட்டு மத்தியான சாப்பாட்டையும் அங்கேயே முடிச்சிட்டு வந்துருவோங்க. எனக்கு ஆசையா இருக்கு உங்க கூட அப்படியே வெளியே போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வரணும்னு. தெய்வம் இப்படி பேசுற? எங்க அம்மா காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். நம்ம கல்யாணத்துக்கு என்ன பாடுபட்டு நம்ம கல்யாணம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? இப்ப போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரணுங்கிற? ஏய், மரியாதையா போய் சோத்த பொங்கு. எங்க அம்மா ஆடிச்சு, அவ்வளவுதான். உங்க அம்மாட்ட சம்மதம் வாங்கணும், அவ்வளவுதானே? உங்க அம்மா வாயாலே எப்படி சம்மதம் சொல்றாங்கன்னு பாருங்க. ஆ, ஓ ஆ என்னம்மா? ஆ என்னது? ஏமா இன்னொரு தடவை அப்படி பேசுன நடக்கிறதே வேற. எங்க அத்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அத்தை தங்கத்திலையும் தங்கம், பத்திரமாத்து தங்கம். எங்க அத்தை என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க தெரியுமா? தினம் கோயிலுக்கு போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா, சினிமாக்கு போயிட்டு வா, பீச்சுக்கு போயிட்டு வா அப்படின்னு எங்க அத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் தான் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறேனோ தவிர எங்க அத்தை என்னை வீட்டிலே இருக்க விடுறதில்ல. ஹனிமூனுக்கே குடும்ப நாளைக்கு போன்னு சொன்னாங்கன்னா பார்த்துக்கையேன். எங்க அத்தை தினமும் எனக்கு சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வரவழைச்சி கொடுக்குறாங்க தெரியுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. என்னைக்காவது ஒரு வார்த்தை எங்க அத்தைய பத்தி தப்பா பேசுன நடக்கிறதே வேற. எங்க அத்தை என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குது. சிக்கன் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா, சூப் வேணுமா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, என்ன வேணும்னு ஹோட்டல்ல இருந்து தினம் தினம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குது தெரியுமா? என்னை ஒரு வேலை செய்ய விடல. என் நாத்தனார்வளை வேலை செய்ய விட்டுட்டு என்னை உட்கார வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை பத்தி நீ தப்பா சொல்றியா? இங்க பாரு, சண்டை உனக்கும் எங்க அத்தைக்கும் தான். எங்க அத்தை என்ன எப்படி நடத்துதுன்னு நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த அத்தை தான் எனக்கு அத்தையா வரணும்னு நான் தினம் தினம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன ஊம் போட்டுக்கிட்டு இருக்க? வையி போன. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே. நீங்க எங்க இருந்தீங்க? எத்த என்னத்த? அத்தை என்ன குழம்பு வைக்கணும் சொல்லுங்க. மருமவளே, என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை மருமவளா பார்க்கல, என் மகளா பார்க்கறேன். இப்ப இருந்து நீ எனக்கு மருமக தான். நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. உன்ன மாதிரி ஒரு மருமவ கிடைக்கிறதுக்கு நான் 7 ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். ஐயோ என் மருமவளை நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். ஏய்யா, மருமவளை கூட்டிட்டு வெளியே போ. ஏய், படத்துக்கு கிடத்துக்கு மருமவளை கூட்டிட்டு போயிட்டு வா. அப்படியே ஹோட்டல்ல போய் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு மருமவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வாங்கி குடியா. அம்மா, நீயா பேசுற? இல்ல, அறிவு கட்டவனே, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச சின்ன ஜெருசுக்க நீங்க 4 இடத்துக்கு போகணும். நான் தான் அறிவு கட்டத்தனமா புத்தி இல்லாம இருந்துட்டேன்னா நீயுமா போ. மருமவளை கூட்டிட்டு அப்படியே படத்துக்கு கிடத்துக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கும் வாங்கிட்டு வரட்டாத்த? ஐயோ மருமவளே, எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. நேற்று உள்ள பழைய கஞ்சி இருக்கு, ஊறுகாய் இருக்கு, துவையல் அரைச்சிக்கிறேன். நான் சாப்பிட்டுக்குவேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, ஆனாலும் உங்களை விட்டுட்டு போறமேன்னு தான் எனக்கு சங்கடமா இருக்குத்த. நீங்களும் வாங்கத்த. பைத்தியக்காரி, நீங்க சின்ன ஜெருசுக 4 இடத்துக்கு சந்தோஷமா போயிட்டு வரணும். நான் என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ அத்தை, அப்படியா சொல்றீங்க? இருந்தாலும் எனக்கு உங்களை விட்டுட்டு போகவே மனசு இல்ல. ஊறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. நான் என்னத்துக்கு? நீங்க போயிட்டு வாங்க. சரியா? போங்கம்மா, கிளம்புங்க. ஏல என்ன பாத்துக்கிட்டு இருக்க? மருமவளை கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. ஏட்டி, உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாத்தா, என்ன பேச்சு பேசி எங்க அம்மாவை அப்படியே கவுத்துட்டியே. இப்ப போலாம் தானே? அதான் அம்மாவே சொல்லிட்டே, வா போவோம்.